பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்தில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் நம்மோடு பேசுவது, நாம் எப்பொழுதும் நமது தேவைக்காக சுயநலத்திற்காக மட்டுமே அவரை தேடி போகும்பொழுது ஜெபிக்கும் போது அந்த நேரத்தில் அதில் ஒரு நிலையான பலன் கிடைப்பதில்லை. நாம் எப்போதும் ஆன்மீக வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த நேரத்தில் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நடக்கும் பொழுது, அவருடைய நன்மைகளை அறிந்து நமது வாழ்க்கையிலே கொண்டு செல்லும் பொழுதுதான் நமது திட்டங்களை, நமது தேவைகளை அவர் சந்திக்கின்றவராக இருக்கிறார். எனவே நாம் இந்த நேரத்திலே ஜெபிப்போம். எந்த நேரத்திலும் அவரை விட்டு பிரியாமல் நாம் எப்பொழுதும் அவருடைய சித்தத்திலே நீதியிலே நடக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலே உம்மை நோக்கி எங்களை கூட்டிக் கொண்டு வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த நேரத்திலே அப்பா அந்த வசனத்தை கொண்டு அப்பா திடனான ஒரு நம்பிக்கையை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. உம்மிடத்திலே ஆண்டவரே நாங்கள் வரும் பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்பா எங்களுடைய தேவைகளை நீர் பார்த்து கொள்வீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நம்பிக்கைக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை நீர் உண்டு பண்ணும்படிக்காய் ஜெபிக்கிறேன். எங்கள் வாழ்க்கையின் திட்டங்களை ஆண்டவரை நீரே செயல்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்கள் ஆண்டவரை எங்களுடைய திட்டங்கள் வாய்க்காமல் உமது திட்டம் மட்டுமே ஆண்டவரை செயல்பட வேண்டும் அப்பா. எங்கள் குடும்பத்திலே ஆண்டவரை பிள்ளைகளுக்கு திட்டங்களை ஆண்டவரை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. எங்கள் பெற்றோர்களுக்கு நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரை. அப்பா, எங்கள் உறவினர்களுடைய நண்பர்களுடைய திட்டங்கள் ஒவ்வொன்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரை. அப்படியாக கர்த்தாவே ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து கொண்டவர்களாக, உமது சித்தத்தை அறிந்து கொண்டவர்களாக, உமது நம்பிக்கையை ஆண்டவரை புரிந்து கொண்டவர்களாக அப்பா நாங்கள் நடக்க வேண்டும் ஆண்டவரை. எந்த நேரத்திலும் எங்களுடைய வளர்ச்சியிலே எந்த தீமைக்கும் நாங்கள் இடம் கொடுக்காதபடி, எந்த ஒரு பாவத்திற்கும் இடம் கொடுக்காதபடி நீரே எங்கள் வாழ்க்கை முழுவதுமாக இருக்க வேண்டும் ஆண்டவரை. அப்பா, நீர் இருந்தால் எங்களுக்கு போதும் என்ற ஒரு ஆண்டவரை அந்த மனதை நீர் தரும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கள் இருதயத்திலே நீர் ஒரு பலனை உண்டு பண்ணினதற்காக ஸ்தோத்திரம், ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இந்த நேரத்திலே அப்படியாய் உம்மை கனப்படுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையின் சித்தங்கள் உமது நன்மைகளால் நிறைவேற போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Be blessed in Jesus Christ.